ஸ்ரீகுருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம். பாடல் 81. இறைவணக்கம். பொன்னிலமாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. பாடல் 81. நீ நான் என்று இரண்டிலாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாகத் தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்மரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்திடாதே. மெய்ஞான அனுபவத்தை அடைந்த அந்த சீடர் குருவை நோக்கி கேட்கிறார், குருவே, இந்த அனுபவம் நிலைத்து இருக்குமா, அது நழுவி விடுமா என்று கேட்டபொழுது குரு சொல்கிறார், அவனை அணைத்து ஆறுதல் கூறி 3 தடைகள், அதாவது உன் சாதனைகளை கெடுக்கும் துட்டமான 3 தடைகள் வரும். அதை அறிந்து கொண்டு ஞான நிஷ்டையுடன் தியானம் செய்தால் அது போய்விடும். இந்த உதவிதான் நீ எனக்கு குரு தட்சிணையாக கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் என்று அவர் சொல்கிறார். இப்பொழுது இந்த பாடலில் அந்த சீடன் கேட்கிறான், சுவாமி, நீ நான் என்று ரெண்டுமில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நின்ற பிரம்மமே நானாக தெளிஞ்ச ஞானம் என்னை விட்டு நழுவி போகுமா? தாங்கள் காட்டிய உண்மை வழி என்னை விட்டு போய்விடுமா குருவே என்றான். அப்பொழுது உன்னிடத்தில் உள்ள ஞானம் சாஸ்திர நூல் விசாரத்தினாலும் உபதேசத்தில் குரு உபதேசத்தினாலும் அடைந்த ஞானம், நீ கண்ட பிரம்மரூபத்தின் அனுபவம் நிலையாக திடப்படாது. இருப்பினும் நீ பெற்றது பிரம்ம ஞானம்தான், ஆனால் தடைகள் இருக்கிறதப்பா என்று கூறிவிட்டு அது உறுதியாக நிற்காது என்பது போல் சொல்கிறார். Let us look at the substance in English. The disciple has understood from the Guru Upadesham that Brahman is Abheda Swarupam. Abheda Swarupam means there is no second to it. Everything seems one with the absence of Dvaitam. Tat and Tvam Padam are completely erased. Now you see only I am that I am. Ahameva idam sarvam. The Kevala Jnanam only remains, a rarest of the rare experiences that the disciple had. But this rare wisdom, the Atmanabhuti, got through Sadguru, perhaps would it experience a slip? Nanagat telinda jnanam naluvumo is the doubt raised by the disciple. O my revered Guru, can such realization of Swayarupam that has transcended shall remain ever in consistency, or would it fail in me at any time, was the concern seen in the mind of the disciple. Now to this the Guru says, the truth that one experiences Brahman in himself is a rare one that is obtained through scriptures and Guru Upadesham, but it needs to face the peril from the face of certain obstructions that I would teach you henceforth. To elevate oneself in the ladder is perhaps an easy task, but to remain and maintain the status is a Himalayan task, as the stay has to face obstacles and impediments.
Now, let us wait for the explanations on these subjects which the Guru is going to say in the ensuing verses. Shri Gurubhyo Namaha.